Hi friends, welcome to Honey Space. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட புது பவுச் வீடியோ போட்டுருந்தேன்ல, ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டுருந்தேன். தேங்க்யூ கைஸ், நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து நிறையாவே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த 3D பவுச் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ஒரு மேஜிக்கை போட்டு நம்ம 3D பவுச்சை வர வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம மேஜிக் போட போகிறோம். மேஜிக் போட்டு 3D போட்டு டபக்குன்னு வந்துடும். டாப்ரக்கு டாபட பூம் பூம் வந்துடுச்சு. பார்த்தீங்களா நம்மளோட 3D பவுச்சு. இதில் வந்து நான் வந்து ஒரு யூனிகார்ன் கிச்சன் மாதிரி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த 3D பவுச்சை ஓப்பன் பண்ணால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஜிப்பு எல்லாமே இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. எக்ஸாமுக்கு போகும்போது இந்த பவுச் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நிறையா திங்ஸ் மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதான் அந்த பவுச்சு. இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து நிறைய ஸ்கெச்சஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். எல்லோ, ப்ரௌன், க்ரீன் எல்லாம் எடுத்துக்க போகிறேன். பிங்க் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு பெரிய ஸ்கெச்சஸ்லாம் வந்து ஒரு சைடாக வச்சிடலாம். க்ரீன், ப்ரௌன், எல்லோ, டார்க் க்ரீன் அண்ட் பிங்க்கு வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்கேல் ரொம்ப முக்கியம். பீலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் எனக்கு ரொம்ப ஸ்கேல் பிடிக்கல. ஸ்கேல் வேணும், அதனால் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து என்ன வைக்கலான்னா நம்ம வந்து சாரி கைஸ், கேமரா ரொம்ப மூவ் ஆகுது. ரேசரு, ஷார்ப்னர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வச்சுருக்கேன். நான் வந்து உள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் வச்சுக்க போகிறேன். ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன். நான் சாரி கைஸ், ப்ரேஸ்லெட் இல்லை, சிசர் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். கிராஃப்ட்லாம் பண்ணுறதுக்காக ஒரு சிசர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரேஸ்லெட் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ஜிப் பண்ணிடலாம். சிப் முடிஞ்சிடுச்சு இங்கே இந்த இடத்துல. அடுத்தது வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் பாட்டமில். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ் இல்லாமல் இங்கே மாத்திரம் இருக்கிற மாதிரி ஒரு பவுச் பார்த்தேன். பட் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும்னு எனக்கு தெரில. அதனால தான் நான் வந்து இது வாங்கிட்டேன். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ஒரு நோட் புக் வச்சுக்க போகிறேன். நான் வந்து கிராஃப்ட் ஐடியாஸால் வந்து பண்ண ஒரு நோட் புக். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொன்று ஒரு நோட் புக் பண்ணியிருக்கேன். டெய்லி ஏதாவது எழுதி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து நானே வந்து பர்சனலாக இல்லாமல் ஓனாக என்னோட நேம் போட்ட மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கார்டு, ஹால் டிக்கெட் வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து நம்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு புக்கு மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொடுத்தா. வீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் மிஷின் இருந்துச்சுன்னா பிரிண்ட் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன்னா ஒரு எரேசர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லிட் பாக்ஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட மெக்கானிக்கல் பென்சில் இருக்குது, அதுக்கான லிட்ஸு. அதுக்கப்புறம் 2 நியூ பென்சில் வச்சுருக்கேன். ஒரு பென்சிலை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் ஒரு பென்சிலை எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். ஓகே, ஜிப். இப்போ வந்து நம்ம ஒரு புது பென்சிலை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மெக்கானிக்கல் பென்சில் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆனால் எலாஸ்டிக்காக இருக்குதா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுக்க க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. என்னடா இவன் வித்தியாசமாக வச்சுக்காருன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு வந்து எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீஃபில் வச்சுருக்கேன். பெனில் ரீஃபில் காலி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு ரீஃபிலாக வச்சுப்பேன். அந்த காலத்தில் இங்கு பாட்டில் வந்து இங்கு ரீஃபில் மாதிரி வாங்கிட்டு வச்சுப்பாங்க. நம்மளாம் இப்போ பென் ரீஃபில் வாங்கி வச்சுருப்பேன். இப்போ ப்ளூ பென் வச்சுருக்கேன். சாரி கைஸ், நான் தப்பாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆர்டர் வைஸ் வச்சா நல்லாயிருக்குமா? வேணாம், ஆர்டர் வைஸாகவே வைக்கிறேன்னா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஃபில் இருக்கா, ரீஃபில் இங்கே வந்து ரீஃபில் இந்த இடத்துல வச்சுக்கலாம். மெக்கானிக்கல் பென்சில் அந்த இடத்துல வச்சு இப்போ ரீஃபில் அங்கே வச்சு அதுக்கப்புறம் வந்து பிளாக் பென் வச்சுருக்கேன் கொஷின்லாம் மார்க் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ பென் வச்சுருக்கேன். இது வந்து ஹாசர் ப்ளூ பென்னு, நல்லா தான் இருக்கும் எழுதும் கைஸ், எனக்கு வந்து இதாக பிடிக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பென்சில் வச்சுருக்கேன் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஜெல் பென்னு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் கைஸ் என் பவுச்சில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்ன கைஸ், நம்பிட்டீங்களா? ஃபேக்கு
இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது நான் வீடியோ பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சில பொருட்கள்லாம் வைக்க போகிறோம். என்ன வைக்க போகிறோன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. என்ன வைக்க போகிறேன்னா இருங்க சொல்கிறேன். எனக்கு ரொம்ப வாய் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு விக்ஸ் வச்சுக்கிறேன். ஆல்ரெடி கோல்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்லின் வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் நைஸ். இனிமேல் நான் ஃபேக் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் நம்ம வந்து பவுச்சில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். இந்த கிச்சன் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.